மண்டைதீவில் சிறுமியின் கொலையை கண்டித்து சமூக அமைப்புகள், அரச அமைப்புகள், வேலனை பிரதேச சபை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 27ஆம் திகதி 4 வயது 4 மாதமுடைய குலசேகரன் சுடரணி என்ற சிறுமி துஷ்பிரயோகத்தின் பின்னர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கொலையாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாததை சுட்டிக்காட்டி குறித்த பொது அமைப்புகளால் பதாதைகளுடனான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு மகஜர் கையளிக்கப்பட்டது. மண்டதீவு தேவாலயத்தில் இருந்து ஆரம்பமாகி பிரதேச சபையை சென்றடைந்து வேலனை பிரதேச தவிசாளரிடமும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரிடமும் மகஜர் கையளிக்கப்பட்டது. மருத்துவ பரிசோதனையின் போது குழந்தையின் பிறப்பு வாசல் மற்றும் குதவாசல் மிகவும் சேதமடைந்து காணப்பட்டதாகவும் குழந்தையின் உடற்பாகங்கள் DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மேலும் குறிப்பிட்டார். பெற்றோர்கள், சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லோரும் நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது முதலாவது. இரண்டாவது, வெற்றுக்கு பொறுப்பானவர்கள் உடனடியாக இப்படியானவற்றுக்கு சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய இளம் பிள்ளைகளை, எதிர்கால சந்ததியை, இறுதியாக எங்களுடைய நாட்டை வரும் அழிவுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசிய தேவையாக இருக்கின்றது. இன்று இந்த சுடருடைய மரணம் எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது. நாளை எங்களுடைய நாட்டுக்கு இப்படியாக நடந்து கொண்டு போனால் என்ன நடக்கும்? அழகா சொல்லப்படும் மிக கெட்டித்தனமான ஒரு பிள்ளை, அறிவான ஒரு பிள்ளை, இந்த கெட்டித்தனமும் அறிவும் சார்ந்த பிள்ளைகள் இப்படியே அழிக்கப்படும் என்று சொன்னால் நாளைக்கு எங்களுடைய சமூகம், எங்களுடைய நாடு யாருடைய கையில்? அறிவானவர்கள் எல்லாம் அங்கிக் கொண்டு போனால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கேள்விக்குறியான ஒரு வாழ்வுக்குள்ளே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லோரும் விழிப்பாகி, இது எங்கள் எல்லோருக்கும் உரிய ஒரு சம்பவம். நாங்கள் இதை பார்த்துவிட்டு அலட்சியப்படுத்துகிற விஷயம் அல்ல. இப்படியே மறைமுகமாக இருந்தால் அப்படியே அது நாள் நாளாக பெருகிக் கொண்டிருக்கும். இங்கு பொறுப்பாக இருக்கும் உதவி போலீஸ் அத்தியட்சகர், பொறுப்பு அதிகாரி அவர்கள் உட்பட நாங்கள் இது சம்பந்தமான புலனாய்வு தகவல்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு கவலை என்னென்றால், நிச்சயமாக இந்த சம்பவம் இந்த மண்டதீவுக்குள் உட்பட்ட ஒருவரால் தான் நடந்திருக்க வேண்டும். அதில் எனக்கு யாரும் எதிர்பார்ப்பாங்க, சந்தேகமில்லை. என்றாலும் எனக்கு இதுவரைக்கும் பொதுமக்களால் தகவல் கிடைக்கிறது மிச்சம் அரிதாக இருக்குது. அதனால் என்னுடைய பரிசோதனையை சீக்கிரமாக முடித்து இதுக்கு சம்பந்தப்பட்டவரை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் நாங்கள் எங்களோட முயற்சியை கைவிடவில்லை. பொதுமக்களிடம் பெரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தெரிஞ்ச தகவல் எதுவும் இருந்தால் நேரடியாக சொல்ல முடியாவிட்டால் ஏதோ ஒரு வகையில் எனக்கோ இல்லை போலீஸுக்கோ நீங்கள் அறியப்படினால் இந்த கொடூரமான வன்முறையான இந்த கொலையை செய்த நபரை கூடிய சீக்கிரம் கைது செய்து நீதி முன் நிறுத்தலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒத்துழைப்பை நீங்களும் தருவேன். பேச முடியாதவர் அவர் வீட்டுக்குள் இருந்து வெளியிலே வரும்போது அவர் நினைத்திருந்தார், எனது பிள்ளை அம்மாவோடு போய்விட்டதென்று அவர் கவனிக்காமல் இருந்தேன். நான் பேசிவிட்டு எனது குழந்தையை விட்டு சென்று நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள் திரும்பி வந்தபோது எனது குழந்தையை காணவில்லை. நான் இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை. எனது குழந்தையை தேடினோம். உறவினர்கள் எல்லோர் வீட்டிலும் தேடின போது இல்லை. கிணறெல்லாம் தேடினார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், என்ற பிள்ளை கிணறுக்கு எல்லாம் போகாது, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. என்ற பிள்ளை எங்கேயோ நின்று விளையாடுதண்டுதான் நான் நினைச்சிருந்தேன். நினைச்சு நான் ஆறு இருந்த பொழுது அடுத்த நாள் அதே நேரம் காணாமல் சென்ற பொழுது என்ற பிள்ளை உடல் கிணற்றுக்குள் கிடந்த